the Lord. இந்த நாள் வேத தியானத்திலும் உங்க எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் வேத தியானத்திலும் கூட நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ரகசியங்கள் நிறைய இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்துல கொலோசையர் 1 அதிகாரம் 27வது வசனத்தை என்னோடு சேர்ந்து வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஆகவே இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன ரகசியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய், அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்க அநேகர் இந்த கேள்வியோட இருக்கலாம், நான் இயேசுவோட பிள்ளையா இருக்கேனே, ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கை முன்னேறல, ஏன் இன்னும் என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் இன்னும் வேலை ஸ்தலங்கள்ல உயர்வு கிடைக்கல, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, எனக்கு சரியான குடும்பம் இல்லை, எனக்கு சரியான சந்தோஷம் இல்லை, இப்படி நிறைய காரியங்கள் இல்லை இல்லை இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தும் கூட இல்லை என்ற கேள்வி உங்களுடைய மனதில் அதிகமா இருக்கலாம். நீங்க இந்த காரியத்தை குறித்து நீங்க ஜெபித்திருக்கலாம், அநேகம் கேள்விகளை எழுப்பி இருக்கலாம். ஆனால் இந்த நாள் தேவன் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளால் இருந்தும் கூட நிறைய காரியத்துல நீங்கள் இல்லை 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 என்ற நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த ரகசியத்தின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவை சந்தித்திருக்கிறேன், நிறைவை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நிறைவை நான் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் அநேக சாட்சியா எழும்ப போகிறீங்க. அந்த ரகசியம் என்ன என்று நாம் பார்க்கலாம். இந்த வசனத்துல தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். அவர் மரணத்தையும் கூட ஜெயித்த தேவன், அவர் பாதாளங்களிலே ஜெயத்தை காண்கிற தேவன், அவருக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் கொடுத்தாலும் கூட அவர் ஜெயத்தை காண்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுதான் அந்த ரகசியம். நாம புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய காரியங்கள் நம்ம சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட நமக்குள்ள யார் இருக்கிறா, நம்ம யாரு அப்படின்றத நீங்க நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இல்லை அப்படின்ற சூழ்நிலையில நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ள யார் இருக்கா அப்படின்றதையே நம்ம மறந்துடுறோம், நம்ம யாரோட பிள்ளை அப்படின்றதையே நம்ம மறந்துடுறோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்க எந்த குடும்பத்துல இருக்கிறீங்க அப்படின்றத நினைவு கூறுறீங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் யாருடைய பிள்ளை, நீங்க எந்த ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீங்க, பரிசுத்த ஜனமாகிய நீங்களும் நானும் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நாம் மறந்து போயிடுறோம். அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்றத நாம் மறந்து போயிடுறோம். இல்ல அப்படின்ற சூழ்நிலை வரும்போது மனிதர்களை தேடுறோமே தவிர உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற சர்வ வல்லமையுள்ளவரை நம்ம தேட மறந்துடுறோம். ஆண்டவர் சொல்லுகிற ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரே உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும், அவரே மகிமையின் நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மகிமையாய் வெளிப்படுத்தணும், மகிமையாய் ஆரம்பித்தது போல மகிமையாய் முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஆரம்பித்தது அவருடைய மகிமையினால, தொடங்கினது அவருடைய மகிமையினால, வாழுகிற ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையினால் நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதே போல நம் வாழ்க்கையை முடிக்கும் போதும் கூட தேவனுடைய மகிமை நிறைந்ததாய் முடியணும். இந்த ஆசை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது அவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களிலிருந்து வெளிப்படுவார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், எனக்கு இப்ப பயங்கர தேவை வருது அப்படின்னு நான் நினைக்கும் போது அவரால் எல்லா தேவைகளையும் சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை நம்ம இழந்து போயிடுறோம். இந்த நேரத்துல கூட நம்ம வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 4 அதிகாரம் முழுமையா நம்ம படித்துக் கொள்ளும் போது இதை அறிந்து கொள்ளலாம். 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று வேத வசனத்தை வச்சே இயேசு கிறிஸ்து கிட்ட சாத்தான் தேவனோட நாமத்தை மறுதலிக்கும்படியாய், தூஷிக்கும்படியாய், உலக ஆசைகளை தூண்டும்படியாய் வேத வசனத்தை வச்சே டெம்டேஷனை கொண்டு வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று
ஆண்டவர் ரிப்ளை பண்றாரு. இப்படி ஒவ்வொரு டெம்டேஷனையும் பிசாசு இயேசு கிறிஸ்து கொண்டு வரும்போது வசனத்தை வச்சே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேற்கொள்ளுகிறார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துல நிறைந்து இருக்கும் போது பிசாசு எப்பேற்பட்ட சூழ்நிலையை காமிச்சு உங்களால முடியாது, இது உனக்கு இல்லை, அதனால நீ சந்தோஷமா இருக்க முடியாது, இவ்வளோ தேவை இருக்கு, அதனால நீ என்ன சம்பாதிச்சாலும் உனக்கு இருக்காது, உனக்கு வேலை இல்லை, அதனால உன் எதிர்காலம் என்னாகும், உன் பிள்ளைங்க என்னாகும், இப்படி என்ன விதமான கேள்விகளை எழுப்பினாலும் சரி, உங்களுடைய இருதயம் தேவனுடைய வசனத்தினால் நிறைந்திருக்கும் போது சாத்தான் கொண்டு வருகிற எப்பேற்பட்ட டெம்டேஷனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பயமா இருந்தாலும் சரி, தேவனுடைய மகிமையான நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய இருதயத்துல நிறைந்து இருக்கும் போது எல்லா விதமான டெம்டேஷனையும் நம்ம மேற்கொள்ள முடியும். அநேகர் சொல்லுவாங்க, நீ தேவனுடைய பிள்ளை, ஏன் உனக்கு இப்படி நடக்குது, நீ தேவனுடைய பிள்ளை, ஏன் உனக்கு சரியான வேலை இல்லை, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தோ உனக்கு ஏன் இன்னும் குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஏன் இவ்வளோ தேவைகள் இருக்கு, ஏன் இன்னும் நீ இவ்வளோ பலவீனமா இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள், நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்களுக்கும் எனக்கும் எழும்பி இருக்கிறத நம்ம சந்திச்சிருப்போம். இந்த நாள்ல கூட மனிதர்கள் எவ்வளோ கேள்விகள், நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தோ ஏன் உனக்கு இல்லை, ஏன் உனக்கு இல்லை, இந்த கேள்விக்கு நிறைய பதில் நமக்கு இல்லாம இருந்திருக்கும். நிறைய நேரத்துல ஆமா நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தோம், ஏன் நமக்கு இப்படி நடக்குது நம்மளே யோசிச்சிருப்போம். இன்னைக்கு தேவனுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பும் போது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை தான் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் போது தேவன் அந்த நம்பிக்கையை பார்த்து உங்களுக்கும் எனக்கும் அவர் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதனால யார் என்ன சொன்னாலும் தேவனுடைய வசனத்தை உங்களிலிருந்து வெளிப்படுத்தும் போது, இந்த மத்தேயுல என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, பிசாசு என்ன செய்தாலும் தேவனுடைய வசனத்தினால அவனை ஜெயிக்கிறார். அதே போல தேவனுடைய பிள்ளை நீங்க நானும் அப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ அதை ஃபாலோ பண்ணும்போது அவருடைய இருதயத்துல எப்படி வசனம் நிறைஞ்சிருக்கோ அதே போல வசனம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கும் போது பிசாச வசனத்தினால மேற்கொள்ளும் போது வசனத்தை சொல்லி நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர் நான் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணும் போது பிசாசானவன் வெக்கப்பட்டு ஓடி போவான். குடும்பத்துல இல்ல அப்படின்ற சூழ்நிலை மாறி போகும். நான் தேவனுடைய பிள்ளை, அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், அதனால என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது, நான் இப்போ நல்ல வேலை ஸ்தலத்துல உயர்வுல நான் இருக்கிறேன், என் தேவனுடைய பிள்ளை நானு அப்படின்னு சந்தோஷமா நாம சொல்லும்படியான காலம் சீக்கிரமாய் வருகிறது. உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் தேவனே எனக்கு மகிமையான நம்பிக்கை அப்படின்ற ஸ்ட்ராங்கான பிலீவ் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் போது நிச்சயமா தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் ஜெயம் பெற்றேன், என்னுடைய வாழ்க்கையில உயர்வு இருக்கிறது. இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க இன்னைக்கு தேவனே எனக்கு மகிமையான நம்பிக்கையா இருக்கிறார், என் குடும்பத்துக்கு இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு இருக்கிறார், என் தலைமுறைக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உங்க மனதில் ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் இருந்து நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து அவர் என்னெல்லாம் சாத்தானை மேற்கொள்ள உபயோகித்தாரோ அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துல நிறைந்து இருக்கும் போது அதை உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் போது நிச்சயமாய் நீங்கள் வாழ்க்கையில சுகித்திருப்பீங்க, நீங்க வாழ்க்கையில ஜெயத்தை பார்ப்பீங்க, வேலை ஸ்தலத்துல நீங்கள் உயர்வை காண்பீர்கள். இருதயம் எதனால நிறைந்திருக்கிறதோ அப்படிதான் வாயிலிருந்து வரும். அதனால இருதயத்துல அநேக கேள்விகளும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் மனதுல அதிகமா இருக்குதா, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு தேவனுடைய விசுவாச அறிக்கை நிறைந்த இந்த வசனத்தை எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது அத்தனையும் உங்களுடைய இருதயத்துல வச்சுக்கோங்க. இருதயத்துல மனப்பாடமாய் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், அதை அறிக்கை செய்யுங்க. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பா பார்க்கிறது போல பிசாசானவனும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆகையால நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட செய்யுங்க. அது எப்படி வரும்? தேவனுடைய வசனம் உங்களுடைய இருதயத்துல நிறைந்திருந்தாதான். அதை நீங்க அதை மாத்திரம் நீங்க பிடித்து கொள்ளுங்க. எவ்வளவு பிசாசானவன் டெம்டேஷனை கொண்டு வந்தாலும் என்ன பயம் காமிச்சாலும் சரி, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையினால நிறைந்திருக்கும் போது பயமா இருந்தாலும் சரி, தேவையா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்ற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, வருத்தமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை போதும். அத்தனை காரியத்திலிருந்து நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெயம் நிறைந்த வாழ்க்கையை வாழ துவங்குவோம்.
தேவனே எனக்கு மகிமையான நம்பிக்கையா இருக்கிறார் என்ற ஒரே சிந்தையோடு தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.